நடிகை கௌதமிக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்ததாக கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்கள். நடிகை கௌதமிக்கு சொந்தமான நிலங்களானது சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் தான் நடித்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய இந்த நிலங்கள் மோசடி செய்யப்பட்டதாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்படும் மத்திய குற்றப்பிரிவு ஆவண தடுப்பு மோசடி பிரிவில் நடிகை கௌதமி நேரில் அது குறித்து புகார் ஒன்று அளித்திருந்தார். அந்த புகாரில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அழகப்பன் மற்றும் அவரது மனைவி நாச்சியார் உட்பட குடும்பத்தினர் நிலத்தை அபகரித்து போலியான ஆவணங்கள் மூலம் விட்டு தன்னை மோசடி செய்ததாக குறிப்பிட்டிருந்த அந்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணைகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நடிகை கௌதமிக்கு மிகவும் நெருக்கமாக பழகி வந்த அழகப்பன், அவரது மனைவி நாச்சியார், அவரது மகள் மற்றும் உறவினர் உள்ளிட்ட 5 பேரும் தலைமறைவான அடுத்து அவர்கள் தலைமறைவான நேரத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்தனர். இந்த முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தலைமறைவாக இருந்த இடத்தை கண்டுபிடித்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கேரள மாநிலம் விரைந்து சென்ற தனிப்படை அங்கு மறைந்திருந்த 5 பேரையும் நேற்று கேரளா மாநிலத்தில் கைது செய்து அங்கு முறைப்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சற்று முன்னதாக சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்படும் மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையங்களுக்கு அடுத்து அழைத்து வந்து அங்கு அது குறித்து மீண்டும் அவர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான சட்ட ரீதியான ஆவணங்களை தயார் செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு தேவையான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 பேரும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து போலீஸ் வாகனம் மூலியமாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்த அவர் 5 பேரும் புழல் சிறையில் அடைப்பதற்கு தேவையான ஆவணங்கள் தயார் செய்து தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுதர்ஷனா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.